ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாடிப்பட்டி அம்மா சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி குட்டீஸ்களுக்காக நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக டேஸ்டியாக ஒரு கப் ரவையில் இன்றைக்கி ஒரு ஸ்நாக்ஸு செய்ய போகிறோங்க. வாங்க அது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்றைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் வாடிப்பட்டி அம்மாவின் இனிய நாள் வாழ்த்துக்கள். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஒன்று போடுங்க. இப்போ ஒரு கடாயை அடுப்பில் வச்சுக்கலாம். 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். 1 கப்புக்கு 2 டம்ளர் தண்ணி. ரவை 1 கப்பு தாங்க நான் எடுக்கிறேன். கொஞ்சம் உப்பு தேவையான அளவு, ஜீரகம் 1/4 டீஸ்பூன், பாருங்கள் வெள்ளை எள்ளு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ ஓமம் அது ஒரு 1/4 டீஸ்பூன், 1 ஸ்பூனுக்கு சில்லி ஃப்ளாக்ஸ் 4 வத்தலை அரைச்சி போட்டுக்கோங்க. இப்போ பெருங்காயத்தூள் ஒரு 4-5 வெள்ளைப்பூடை அரைச்சி சேர்த்துருக்கேன் பாருங்கள். இப்போ இதில் கருவேப்பிலை நல்லா பொடியாக கட் பண்ணி அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் ஒரு சின்ன ஸ்பூனில் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். தண்ணி கொதிக்கணும் பாருங்கள். தண்ணி நல்லா மலன்னு கொதிக்குது. இப்போ நான் 1 கப் ரவை எடுத்திருக்கேன். அதை இதோட கலந்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். 1 கப் ரவைக்கு நீங்கள் 2 கப் தண்ணி விட்டால் போதுமானது. பாருங்கள் நல்லா கொதித்து வெந்துக்கிட்டு இருக்கு. இப்போ நல்லா கெட்டி ஆகிக்கிட்டு இருக்கு பாருங்கள். நல்லா கிளறி கொடுத்துக்குருவோம். இந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் போகட்டும் பாருங்கள். இப்போ நல்லா கிளறி கொடுத்தாச்சு. இது ஆறட்டும், மூடி போட்டுருவோம். ஒரு 10 நிமிஷத்துக்கு இருக்கட்டும். இப்போ நல்லா ஆறிடுச்சு. அதை ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றிக்கலாம் பாருங்கள். இந்த மாதிரி நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்துக்கிடுவோம். இப்போ அதை கையால் நல்லா பிசைஞ்சு விட்டுக்குருவோம். அடித்து சப்பாத்தி மாவுக்கு மாதிரி நம்ம பிணைஞ்சு எடுத்துக்கலாம், உருட்டிக்கலாம் பாருங்கள். இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ இதில் 2 பங்காக நம்ம போட்டுக்கலாம். ஏன்னா 1 பங்காக எடுத்தோம்னா ரொம்ப கனமாக இருக்கும். அதனால் 2 பாலாக செஞ்சு உருட்டி வச்சுக்கலாம். இப்போ அதையும் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிடுவோம். இப்போ பிசைஞ்சு எடுத்தாச்சு பாருங்கள், இருக்கட்டும். இப்போ ஒரு சப்பாத்தி கட்டையில் ஒரு பாலை எடுத்து இந்த மாதிரி கையால் ப்ரெஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு சப்பாத்தி கட்டையில் கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் தடவிக்கோங்க. இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்டு சப்பாத்தி கட்டையால் லைட்டாக திரட்டி விடுவோம். ரொம்ப அழுத்தி சப்பாத்திக்கு மாதிரி தேய்க்க வேணாம் பாருங்கள். இந்த கணத்துக்கு இருந்தால் போதுமானது. ஒரு மூடியோ ஏதோ ஒன்று வச்சு நமக்கு பிடிச்ச டிசைனுக்கு இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்துக்கலாம் பாருங்கள். இந்த மாதிரி மூடியால் நம்ம ரவுண்டு ஷேப்புக்கு நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஒன்றா நம்ம எடுத்துக்கலாம் பாருங்கள். இந்த அளவுக்கு நமக்கு போதுமானது. இப்போ எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன். ஒரு கடாயில் நல்லா எண்ணெய் காயமும் கொஞ்சம் மீடியத்துக்கு வச்சுட்டு நம்ம ஒன்றா எடுத்து இந்த எண்ணெயில் போட்டுடலாம். நல்லா வேகட்டும் பாருங்கள். இப்போ வெந்துக்கிட்டு இருக்குது. அதை லைட்டாக இப்படி கிளறி கொடுத்துக்குருவோம். மேலே கீழேயும் இந்த மாதிரி போகிறது மாதிரி கிளறி கொடுத்துக்கலாம். நல்லா இருக்குங்க. சட்டுனி ஈஸியாகவும் செஞ்சிடலாம். 1 கப் ரவை இது இருந்தாவே போதும். எண்ணெய் இருந்தாவே இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்துக்கலாம். இப்போ நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இந்த சவுண்டே உங்களுக்கு தெரியும், மொறுன்னு இருக்கும். அதே டயத்தில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நம்ம சேர்த்த பொருட்கள்லாம் ரொம்ப நல்ல பொருட்கள். வெள்ளைப்பூடு, சில்லி ஃப்ளாக்ஸு, ஜீரகம், இப்படி எல்லாமே நம்ம சேர்த்துருக்கிறது. ஓமமும் சேர்த்துருக்கோம் பார்த்தீங்களா. அப்போ நல்லா நம்ம சாப்பிடும்போது நல்லா மொறுன்னு ஒரு பிஸ்கட் டேஸ்ட்டில் செம்மையாக இருக்குங்க பாருங்கள். இதோட ஒரு காஃபி டீ குழந்தைகள் கொடுத்தா போதுமானது. பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. அந்த கலரே உங்களுக்கு தெரியும். இப்போ எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. நம்மளோட குட்டீஸ்களுக்கு 1 கப் ரவையில் கிறிஸ்பியாக டேஸ்டியாக ஒரு ஸ்நாக்ஸு சும்மா ஜம்முன்னு செஞ்சிட்டோம். இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. ஆளுங்கிற பெல் பட்டனை தொடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க. நன்றி, வணக்கம்.